الحمدلله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அருளாளன் அன்புடையோன் எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பின் தமிழ்நாட்டு ஜோனல் பிரசிடென்ட் மதிப்புக்குரிய சகோதரர் அஷ்ஹர் வஹீத் அவர்களே, எஸ்ஐஓடைய சென்னை சிட்டி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய சகோதரர் உமர் சித்திக் அவர்களே, எனது அன்புக்குரிய சகோதரர் ஜலால்தீன் அவர்களே, மதிப்புக்குரிய மாணவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாணவர் மாநாட்டிலே நேரடியாக கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காத போதும் இந்த ஒரு அமைப்பிலே இந்த மீடியாவுக்கூடாக உங்களை சந்திப்பதற்கும் சந்தித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு அருளிய இறைவனை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, மாணவர்களே, நீங்கள் இளைஞர்கள் தான் ஒரு சமூகத்தின் லைவ் வயர், உயிர் நாடி என்று கொள்ளப்படுபவர்கள். இளைஞர்களை பேக்போன், ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு என்றும் வர்ணிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துடைய மேம்பாடு, முன்னேற்றம் அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற இளைஞர்களுடைய மேம்பாட்டிலும் முன்னேற்றத்திலும் தான் தங்கியிருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் எந்த ஒரு சமூகத்திலும் இளைஞர்கள் இந்த அளவு தூரம் முக்கியத்துவப்படுத்தி நோக்கப்படுகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு சமூகத்தின் நிகழ்காலமாக இருப்பவர்கள் இளைஞர்கள், அதன் எதிர்காலமாக திகழ்பவர்களும் இளைஞர்கள் தான். உங்களைப் போன்ற இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த உலகமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களைப் போன்ற இளைஞர்கள் நலமாக இருந்தால் இந்த உலகமும் நலமாக இருக்கும். இளைஞர் சமுதாயம் சீர்கட்டிருக்கிற போது மனித சமுதாயமே சீர்கட்டுவிடும். அவர்களுடைய நிலை ஆரோக்கியமற்றதாக இருக்கின்ற போது முழு மனித சமுதாயத்துடைய நிலையும் ஆரோக்கியமற்றதாக மாறிவிடும். எனவே இந்த வகையில் சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசுகின்ற போது உலகில் ஆரோக்கியமான நிலை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற போது அனைவருடைய கவனமும் இளைஞர் சமுதாயத்திலே குவிக்கப்பட வேண்டியது இன்றியமையாததாகும். அந்த வகையிலே இளைஞர்களை மையப்படுத்தி, அதிலும் குறிப்பாக கல்வித்துறையில் ஈடுபாடுள்ள மாணவ சமுதாயத்தை, புத்திஜீவித்துவ சமுதாயத்தை இலக்காக வைத்து இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கம் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் பாராட்டத்தக்கவை, காத்திரமானவை. அதற்குரிய நற்கூலி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் பிரார்த்திக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, நாளைய உலகம் நலமாக அமைவதற்கு இன்றைய இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக மாணவர்கள் தம்பால் இருக்கின்ற கடமைகளை, தமக்குள்ள பொறுப்புகளை சரியாக உணர்ந்து புரிந்து செயற்பட வேண்டியது மிக முக்கியமான காலத்தின் தேவையாக விளங்குகிறது. இந்த வகையில் இளைஞர்கள், மாணவர்கள் தாம் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான 3 கடமைகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 கடமைகளையும் பற்றி சில கருத்துக்களை உங்களோடு இந்த சந்தர்ப்பத்திலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர் சமுதாயம் ஆரம்பமாக படிக்க வேண்டும்.
அவர்கள் துறைசார் நிபுணர்களாக மாற வேண்டும், புத்திஜீவிகளாக உருவாக்கப்பட வேண்டும், சிறந்த ஆன்மீக தார்மீக ஒழுக்க பண்பாடுகளை பேணி உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய சமூக தலைமைகளாக மாற வேண்டும். இன்டலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், மீடியா பர்சனல்ஸ், கம்யூனிட்டி லீடர்ஸ், இத்தகையவர்களாக நாளைய நமது சமுதாயம் மாற வேண்டும். அதற்கு இன்றைய இளைஞர் சமுதாயம் மிக விழிப்போடு, மிகவும் ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு, ஈடுபாட்டோடு கற்றலில், படிப்பதில் ஈடுபாடு காட்ட வேண்டும். உண்மையில் எந்த ஒரு நாட்டை பொறுத்தவரையிலும், எந்த ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலும் அந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு படித்த சமூகமாக, ஒரு புத்திஜீவித்துவ சமூகமாக தங்களை உருவாக்கிக் கொள்ளாத போது அந்த சமுதாயம் எழுச்சி பெற முடியாது, அந்த நாடு எழுச்சி பெற முடியாது. அதன் விளைவாக உலகம் சீராக முடியாது, உலகின் நிலை சீறு பெற முடியாது. குறிப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த யுகம் அறிவு யுகம் என்று வர்ணிக்கப்படுகிறது. நாலேஜ் பேஸ்ட் ஈரா என்று இந்த யுகத்தை வர்ணிக்கிறார்கள். எல்லாம் அறிவுமயப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காலங்களிலும் செல்வங்களில் உயர்ந்த செல்வம் கல்வி செல்வம், அறிவு செல்வம் என்று சொல்லப்பட்டு வந்த போதிலும், குறிப்பாக சிறப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தை பொறுத்தவரையில் எல்லாம் அறிவுமயப்படுத்தப்பட்ட, அறிவுதான் முதன்மை பெறுகின்ற ஒரு காலமாக இது இருப்பதை நாம் மிக தெளிவாக பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று உற்பத்தி காரணிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த உற்பத்தி காரணியாக நாலேஜ், அறிவு மாறி இருக்கிறது. ஒரு காலத்திலே நிதி மூலதனம், உழைப்பு, ஊதியம் முதலான உற்பத்தி காரணிகள் பெற்ற முக்கியத்துவத்தை விட பன்மடங்கு முக்கியத்துவம் பெற்றதாக இன்று அறிவு மாறி இருக்கிறது. எனவேதான் இன்று உலகத்திலே முதன்மை பெறுவர்களாக, ஜான் பவான்களாக இருப்பவர்கள் நாலேஜ் ஒர்க்கர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அறிவுத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். இன்றைய உலகின் செல்வந்த நாடுகளை பார்க்கின்ற போது அந்த நாடுகளின் வருமானத்திலே 85% அறிவின் மூலம் பெறப்படுகிறது. ஒரு 15% வருமானம் மாத்திரம்தான் ஏனைய பாரம்பரிய உற்பத்தி காரணிகளுக்கூடாக பெறப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமா, ஒரு சமுதாயத்துடைய பொருளாதார நிலை சீராக வேண்டுமா, சுகாதார நிலை சீராக வேண்டுமா, ஏன் ஆன்மீக தார்மீக ஒழுக்க பண்பாட்டு நிலை சீராக வேண்டுமா, அதற்கு வழி அந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் படித்தவர்களாக உருவாவதுதான். அதை தவிர மாற்று வழி கிடையாது. இந்த உலகம், நாம் வாழுகின்ற சமூகங்கள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கிற போது நாம் அடையாளப்படுத்தக்கூடிய 3 பிரச்சனைகளை பார்க்கிறோம். இந்த உலகம் எதிர்நோக்குகின்ற ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, வறுமை. இரண்டாவதாக இந்த உலகம் எதிர்நோக்குகின்ற மற்றும் ஒரு முக்கியமான பிரச்சனை சுகாதார பிரச்சனை, நோய்கள். அடுத்ததாக ஆன்மீக தார்மீக ஒழுக்க பண்பாட்டுத் துறையில் காணப்படுகின்ற வீழ்ச்சி. இந்த முப்பெரும் பிரச்சனைகளுக்கான பிரதானமான காரணம் சமூகம் கல்வித்துறையில், அறிவுத்துறையில் பின்னடைந்து காணப்படுவதால். அறிவு நிலை சீராகிவிட்டால், கல்வி நிலை சீராகிவிட்டால் சமூகத்தின் பொருளாதார நிலை சீராகிவிடும், சமூகத்தின் சுகாதார நிலை சீராகிவிடும், ஒழுக்க நிலை, ஆன்மீக நிலை, தார்மீக பண்பாட்டு நிலையும் சீராகிவிடும். ஔவையார் என்ற வரலாற்றில் வாழ்ந்த தமிழ் புலவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தன் காலத்து தனது நாட்டு அரசனை புகழ விரும்பிய ஔவையார் 2 வார்த்தைகளில் தனது நாட்டு அரசனை பாராட்டினார். அவர் சொன்னார், வரப்புயர. இவ்வளவுதான் சொன்னார். அதற்கூடாக அந்த 2 வார்த்தைகள் மூலமாக அவர் தனது நாட்டு அரசரை
புகழ்ந்ததை பார்க்கிறோம். அந்த 2 வார்த்தைகள் கூட அவர் என்ன செய்தியை சொன்னார்? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயருவான். இன்று நாம் சொல்கிறோம், சமுதாயத்தின் கல்வி நிலை உயர, சமூகத்தின் அறிவு நிலை உயர, எல்லாம் உயரும். சமூகத்தின் பொருளாதார நிலை உயரும், சுகாதார நிலை உயரும், ஆன்மீக நிலை, தார்மீக நிலை, ஒழுக்க பண்பாட்டு நிலை அனைத்தும் சீராகும், சிறப்பாக அமையும். எனவே சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு எழுச்சி வர வேண்டும், ஒரு மறுமலர்ச்சி உருவாக வேண்டும், சமூகம் சீராக வேண்டும் என்று விரும்புகின்ற எவரும் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை கல்வி கற்பதன் பால் ஊக்குவிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். பல்துறை சார்ந்த அறிஞர்களாக, புத்திஜீவிகளாக, நிபுணர்களாக நமது நாளைய சமூகம் உருவாவதற்கு வழிகாண நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் மார்க்கம் இந்த உண்மையை மனித சமுதாயத்தின் மேம்பாடு, முன்னேற்றம், அறிவு மேம்பாட்டில், அறிவு முன்னேற்றத்தில் தான் தங்கியிருக்கிறது என்ற கருத்தை மிக தெளிவாக வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம். முதல் மனிதன் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த இறைவன் அவர்களுக்கு முதலாவது கொடுத்த அருட்கொடை அறிவுதான். அறிவைத்தான் ஆரம்பமாக இறைவன் ஆதமுக்கு கொடுத்தார். புனித அல் குர்ஆன் இதனை சொல்கிறது, வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமை படைத்த இறைவன் ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். தாவர உலகத்தோடு சம்பந்தப்பட்ட பெயர்களை, மிருக உலகத்தோடு தொடர்பான பெயர்களை, மனித உலகத்தோடு சம்பந்தப்பட்ட பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அதாவது எல்லா அறிவியல் கலைகளினதும் எல்லா விஞ்ஞானங்களினதும் அடிப்படையான அம்சங்களை ஆதமுக்கு சொல்லிக் கொடுத்தான் என்று புனித அல் குர்ஆன் சொல்கிறது. மனிதனுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட அருட்கொடையாக அறிவு இருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு, தன்னுடைய கடமையை சீராக சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு அவசியப்படுகிற முதலாவது தகுதியாக அறிவு இருக்கிறது. அறிவு இல்லாத இடத்திலே மனிதனால் இந்த உலகத்தில் தன்னுடைய பங்கை, தன்னுடைய பங்களிப்பை சரியாக நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்தினால் தான் முதலாவதாக நபி ஆதமுக்கு அறிவு வழங்கப்பட்டது என்று புனித அல் குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தின் இந்த தூதை, இந்த இறுதி தூதை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு சொன்ன முதலாவது செய்தி என்ன? முக்கியத்துவப்படுத்தி, முதன்மைப்படுத்தி, முன்னுரிமை கொடுத்து முதலாவதாக சொன்ன செய்தி இக்ரா, வாசிப்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக என்ற செய்தியைத்தான் உலகத்துக்கு முதலாவதாக சொன்னார்கள்.